இன்றைக்கி ஆடி அமாவாசைங்க. நேற்றே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது. கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேயே பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா இடித்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. சரி அமாவாசை அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச வரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு வரி எல்லாமே எழுதிட்டு தம்பிக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே கோயில் இடித்து வேலை செய்கிறது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரிட்டன் வந்தாச்சுங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா தட்டுக்கூடை ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு வந்துட்டோம். ரிட்டன் கோயிலுக்கு போகையிலேயே பார்த்திங்கன்னா நான் ரோட்டோரத்தில் இருக்கிற நவாப்பழ மரத்தை பார்த்து வச்சுட்டு போயிட்டேன். சரி திரும்ப வரப்போ பிடுங்கிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு நவாப்பழ மரம் ஒரு தட்டு கூட நிறைய நவாப்பழம் பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் இன்றைக்கி நான் கட்டியிருந்த சாரீ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ட்ரெண்டியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கே வாங்கினேன்னா பூந்துகில் சாரீஸ் அவங்க பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேங்க. கட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா உங்கள் பேஜ் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.